Good evening, students. I am Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. நம்ம இது வரைக்கும் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிற தேர்ட் சாப்டரில் ரூட் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஸ்டெம்மை பற்றியும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. Now we are going to discuss about leaf. இந்த லீஃபை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த லீஃப்னா என்ன அப்படின்னா, இந்த லீவ்ஸ் ஆர் க்ரீன். லீவ்ஸ்னாவே க்ரீன் கலரில் தான் இருக்கும், நமக்கு தெரியும். சில கலர்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த லீவ்ஸ் வந்து க்ரீன் இன் கலர்ஸ். தின் ஃப்ளாட் ஹேண்டட் லீஃப் வந்து எப்படிங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதுவும் ஃப்ளாட் ஹேண்டடாக இருக்கும். இப்போ தண்ணியில் அந்த லீஃபை போட்டோம்னா என்ன ஆகும், மிதந்துட்டே இருக்கும். சரி, வெயிட்லெஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டே இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இட் இஸ் த ஒன் ஆஃப் த லேட்ரல் அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம். இது வந்து லேட்ரல்னால் டூ மீன்ஸ் சைட் அப்படின்னு அர்த்தம். இதோடைய சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, இந்த மெயின் ஸ்டெம்முடைய இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் சைடு, இதுதான் லேட்ரல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயின் ஸ்டெம்மாக எடுத்துட்டாலும் சரி, அதே போல் நம்ம பிரான்ச் ஸ்டெம், இந்த ஸ்டெம் இப்படி இருக்குது, இது மெயின் ஸ்டெம், இது வந்து பிரான்ச் ஸ்டெம் போகுது, இங்கே லீஃப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் இதுவும் லேட்ரல் தான். சரிங்களா? அதனால தான் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். தின் ஃப்ளாட் ஹேண்டட் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்டு டேஷ்னு கேட்டால் லீஃப் அப்படின்னு எழுதணும். The leaves are the primary photosynthetic organ. லீஃபில் தான் என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குது. இப்போ எங்கெல்லாம் பிளானில் க்ரீன் கலர் இருக்கோ அங்கெல்லாம் கம்பல்சரி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனால் அதிகமாக எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்னா லீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யங் பிளான்ட்டு பார்த்தோன்னா அந்த யங் பிளான்ட்டுடைய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதை விட அதிகமாக அந்த பிளானில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் தான் அதிகமாக ஃபோட்டோஸில் இன்வால்வ் ஆகும். சரி, இதே மெச்சூர் பிளான்ட் எடுத்தோம்னா அந்த மெயின் ஸ்டெம்மும் சரி அந்த பிரான்ச் ஸ்டெம்மும் சரி ப்ரௌன் கலரில் மாறிடும் ஸ்டெம்ஸு. லீஃப் தான் வந்து என்ன வேலையை செய்யும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வேலையை செய்யுது. அது மூலிமா தான் ஃபுட் ப்ரிப்ரேஷன் நடக்குது. அப்போ அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிளான்ட் வந்து அன்லிமிட்டடாக வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால தான் ப்ரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். எதுன்னு கேட்டால் லீஃப் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லீவ்ஸ் ஆர் த மெயின் சைட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் மூவ்மெண்ட் த்ரூ எ பிளான்ட். சரிங்களா? இது வேறு எப்படி சொல்லலாம்னா, வாட்டர் எவாபரேஷன் ஃப்ரம் த ஏரியல் பார்ட். அந்த ஏரியல் பார்ட் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்டெம்ஸாக இருக்கலாம், லீவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ளார்ஸாக இருக்கலாம். நாம் இங்கே பார்க்க போகிறது லீவ்ஸுங்கிறதுனால லீஃப் தான் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்குது. வாட்டர் எவாபரேஷன் அப்படின்னு அர்த்தம். ரூட் என்ன ஆகுது, ரூட் என்ன பண்ணணும்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்து ஸ்டெம் வழியாக எங்கே போகுது அப்படின்னா பிரான்ச் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் வந்து லீஃப்க்கெலாம் போகுது. லீஃப்க்கு போயிட்டு தேவையான அளவு வாட்டர் லீவ்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத வாட்டரில் எங்கே போகும் அப்படின்னா எவாபரேட் ஆகும். த்ரூ எது வழின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ்க்கு தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னா கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் ஸ்டொமேட்டாவில் நடக்கும். எப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான கேஸ் CO2 வந்து அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே எடுத்துக்கும், இன்டேக் பண்ணிக்கும். அதே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? வெளியே போயிடும். த்ரூ எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த ப்ராசஸ் வந்து நம்ம சொல்கிறோம் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மார்க் கொஷின் பேர் ஃபில்லோம் அப்படிங்கிற கொஷின். ஆல் த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஃபில்லோம். ஒரு பிளான்ட்டை எடுத்துட்டோம்னா ஒரு பிளானில் இருக்கக்கூடிய என்டையர் டோட்டல் லீவ்ஸ் தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஃபில்லோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், அப்போ துளசி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். துளசியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லீஃப் எல்லாத்தையும் சேர்த்து தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஃபில்லோம். ஃபில்னாவே லீஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் ஆல் த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் டுகெதர்
ஆர் ரெஃபர் டு அஸ் ஃபில்லம். இது மட்டும் 2 மார்க் கொஷின். லீஃப் அப்படின்னு கேட்டானா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது 3 மார்க் கொஷின் லீஃப்னு கேட்டால். சரிங்களா? இதுதான் லீஃப் அப்படிங்கிறது டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லீஃபோடைய கேரக்டர்ஸ். லீஃப் என்னென்ன மாதிரியில் கேரக்டர்ஸ் என்னுடைய மாதிரி பண்புகள்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இது ஒரு 5 மார்க் கொஷின். சரிங்களா? இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். த பாயிண்ட் நம்பர் 1, த லீவ்ஸ் இஸ் எ லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் த ஸ்டெம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லீஃபுங்கிறது ஒரு லேட்ரல் அப்பண்டேஜஸ் எக்ஸஸாக ஒட்டிகிட்டு இருக்கும் எங்கன்னா ஸ்டெம்முக்கு சைடில், அதான் லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் எ ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எந்த ஸ்டெம்மாக இருக்கலாம்? மெயின் ஸ்டெம்மாகவும் இருக்கலாம், பிரான்ச் ஸ்டெம்மாகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தென் த லீஃப் இஸ் போர்ன் இல்லை அரைஸ் அப்படின்னு அர்த்தம், தோன்றுது. த லீவ்ஸ் இஸ் அரைசஸ் ஆர் போர்ன் அட் த நோட் ஆஃப் த ஸ்டெம். லீஃப் வந்து எல்லா இடத்துலையும் லீஃப் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த ஸ்டெம்முன்னு சொன்னோம், ஸ்டெம்மில் ஒரு இடம் இருக்கும், இந்த லீஃப்னு ஃபார்ம் ஆகிற இடம் இருக்குது. இப்போ லீஃப் ஒன்று ஃபார்ம் ஆகுனா இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகிற லீஃப் வருது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து கணுப்பகுதி. நம்ம சுகர் கேன் பார்த்துருப்போம், கரும்பு, அதில் பார்த்தா இந்த மாதிரி கணு இருக்கும். அந்த கணுலேருந்து என்ன ஆகும்னா லீஃப் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் தான் நோட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒன்று. தென் நெக்ஸ்ட்டு லீஃப் இஸ் எக்ஸோஜீனஸ் இன் ஆரிஜின். லீஃப் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸோஜீனஸ். இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெம்மை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்மில் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வாஸ்கார் பண்டல்ஸ் இருக்கும், அதற்கு வெளியே வந்து கார்டெக்ஸ் இருக்கும், வெளியே ரீஜன்ஸ் இருக்கும். இந்த கார்டெக்ஸ்க்கு வெளியே இங்கே வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்டெக்ஸ்லேருந்து தான் என்ன ஆகும்னா லீஃப் ஃபார்ம் ஆகும், அதான் நோடுங்கிறது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதுக்கு பேர் எக்ஸோஜீனஸ் அப்படின்னு பேர். ஒருவேளை எண்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கேருந்து ஃபார்ம் ஆகுனா இங்கேருந்து ஃபார்ம் ஆகிருந்தால் அது எண்டோ. இதுக்கு வெளியே யார் வந்துட்டாலும், இதுக்கு வெளியேருந்து எங்கேருந்து யார் ஆர்ஜின் ஆனாலும் அதுக்கு பேர் என்னென்னா எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின் அப்படின்னு பேர். லீஃப்னு கேட்டால் கம்பல்சரி நம்ம எழுத வேண்டியது எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின். எந்த இடம்னு கரெக்டாக சொல்லணும்னா கார்டெக்ஸ். அந்த கார்டெக்ஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லீஃபுங்கிற போர்ஷன்ஸ்க்கு தேவையான பாட்டெல்லாம் அங்கே அரைசஸ் ஆகுது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃப் ஆஸ் லிமிட்டெடு க்ரோத். லீஃபுங்கிறது லிமிட்டெடு க்ரோத் தான். ஸ்டெம்மு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம் ஒழிய அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸுடைய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கும், வரையறுக்கப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். தென் லீவ்ஸ் டஸ் நாட் ஃபோர்ஸஸ் ஏபிக்கல் பட். லீஃபில் வந்து டெர்மினலில் பட் இருக்காது. ஏபிக்கல்னால் டெர்மினல்னு சொல்லுவாங்க. டெர்மினல் பட்ஸ் இருக்காது. அங்கே யார் இருப்பாங்கன்னா ஃப்ளாருடைய பட்ஸாக இருக்கும், லீஃபுடைய பட்ஸ் வந்து ஏபிக்கல் பொசிஷனில் கிடையாது, ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க, இல்லவே இல்லை. இது 1 மார்க் கொஷின். தென் 6th பாயிண்ட்டு, the leaf has 3 main parts, namely லீஃபில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பார்ட்ஸ். ஒன்று வந்து லீஃபுடைய பேஸ், அடிப்பகுதி. தென் பீட்டியோல், காம்புன்னு சொல்லுவாங்க. தென் லேமினா, இலைப்பகுதி ஃபுல்லாக. இந்த 3 பார்ட்ஸும் சேர்ந்ததுக்கு பிறகு தான் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். தென் 7th பாயிண்ட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின், வெயின்ஸ்டான்னு கேட்பாங்க. இந்த லேமினா நம்ம என்ன சொல்லலாம், லேமினா அப்படின்னாவே இலையுடைய பகுதி, ஃபுல் பகுதி, எங்கே ஃபோட்டோஸ் நடக்குதோ அந்த பகுதிக்கு பேர் தான் என்ன லேமினா. லேமினா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் லீப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேமினா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் லீப் பிளேட்னு சொல்லுவாங்க. த லேமினா ஆஃப் த லீவ்ஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ்ட். இப்போ ஒரு லீஃப் எடுத்து அதுக்கு செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அந்த லீஃபோடைய இன்சைடில், அதாவது இப்படி ஒரு லீஃப் இருக்குன்னா இந்த லீஃப் நம்ம செக்ஷன் எடுக்கிறோம்னா இந்த இடத்துல இதில் யாருன்னு பார்த்தா இதுதான் வந்து வெயின், நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த நரம்புக்குள்ளே யார் இருக்காங்கன்னா த இன்சைடு த வெயின்ஸ் இஸ் ப்ரெசன்ட் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட். த வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். இந்த ஜைலமும் ஃப்ளோயம் எங்கே இருக்காங்க அப்படின்னா லீஃப் லேமினாங்கிற பகுதிக்குள்ளே அந்த வெயின், இது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராமினன்ட் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதன்மை நரம்பில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்குலர் tissue is present. The vascular tissue consists of xylem and phloem. Xylem என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும், xylem conduction of waters and mineral salts, dissolved mineral salts சொல்லுவாங்க, from roots to entire parts of plant body சொல்லுவோம். அதே phloem என்ன பண்ணால் conduct food materials from leaves to entire parts of plant body. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வெயின்ஸ் 2 மார்க் கொஸ்டின், 7th பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். டோட்டலாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷன் ஆஃப் த லீவ்ஸ். கேரக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ லீஃபுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்.
The function of leaf, there are two important types, namely primary function, then secondary function. Primary function is common for all the leaves. The secondary function is specific for some of the plants leaves. சரிங்களா, எல்லா பிளான்ட்லேயுமே வந்து காமனாக ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த லீஃபில் நடக்கக்கூடியது. அதே வந்து சில லீஃபில் வந்து ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் ஆகிட்டு அந்த வேலையை மட்டும் செய்யும். எல்லா பிளான்லையுமே செகண்டரி ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஒரு 5 மார்க் கொஷின், இது மட்டும் 5 மார்க் கொஷின். ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஈஸியாக எழுதலாம், இது ஒரு 5 மார்க் கொஷின். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். இல்லை முதல்ல என்ன பாயிண்ட்னா, பாயிண்ட் நம்பர் 1 ஃபோட்டோஸ். இந்த லீஃபில் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் நடக்குது. பிகாஸ் ஏன்னா chlorophyll pigments is present, they capture the sunlight, they synthesize own food material during photosynthesis அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபோட்டோனாவே சன்லைட், சிந்தசிஸ் எதை சிந்தசிஸ் பண்ணுது, ஃபுட் மெட்டீரியல் சிந்தசிஸ் பண்ணுது யூஸிங் சன்லைட். சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா. வாட்டர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து எது வழியாக வெளியே போகுது, ஸ்டொமேட்டோ வழியாக. ஸ்டொமேட்டோ எங்கே இருக்குன்னா லீஃபில் சர்ஃபேஸில் இருக்குது. அங்கே ஸ்டொமேட்டோ வழியாக வாட்டர் தேவையில்லாத வாட்டர்லாம் வெளியே போகுது. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ். எந்த கேஸ் உள்ளே வரும், ஃபோட்டோஸ் எடுக்கும்போது CO2 உள்ளே வரும். என்ன வெளியே போகுது அப்படின்னா O2 வெளியே போகுது. த்ரூ எது வழியாக அப்படின்னா ஸ்டொமேட்டா வழியாக வெளியே போகுது. அதுக்கு பார்த்தா கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபோர்த்து பாயிண்ட்டு, லீவ்ஸ் என்ன பண்ணால் ப்ரொடெக்ட்ஸ் ஆஃப் த பட்ஸ். பட்ஸ்னால் எந்த பட்ஸு, ஃப்ளவர் பட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ஸ்டெம் இருக்குது, இந்த இடத்துல இப்படி லீஃப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லீஃப், அதாவது இந்த இடத்துலேருந்து ஃப்ளார் வரும். இந்த ஃப்ளாரை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா இவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார். எப்போன்னா டூரிங் த யங் ஸ்டேஜ். சரிங்களா, யங் ஸ்டேஜில் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த லீஃப் தான். அதான் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பட்ஸ். எந்த பட்ஸு, ஃப்ளார் பட்ஸ். தென் ஃபிஃப்த் பாயிண்ட்டு, கண்டக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் லீட்ஸ், அதாவது டிசால்வ் சொலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சொலிட்ஸ் எது வழியாக கண்டக்ஷன் பண்ணுது, த்ரூ வாஸ்குலார் டிஷ்யூ வழியாக கண்டக்ஷன் பண்ணுது. நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொன்னோம், லீஃபில் வெயின்ஸ் அப்படின்னு சொன்னோம். வெயினுக்கு வேறு என்ன சொல்லலாம், ப்ராமினன்ட் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இது ஒரு 5 மார்க் கொஷின், முக்கியமான 5 மார்க் கொஷின். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின் தான். இந்த செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து எல்லா லீஃப்லையும் கிடையாது, சம் ஆஃப் த பிளான்ட், சம் ஆஃப் த லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சம் ஸ்பெஷல் லீவ்ஸ்க்காக இந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். இதில் பாயிண்ட் நம்பர் 1 வந்து ஸ்டோரேஜ். லீஃபே என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. லீஃபே ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுது. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. அது எந்தெந்த மாதிரி லீஃபில் மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னா, ஒன்று வந்து அலோவீரா கேள்விப்பட்டிருப்போம், கத்தாழை அலோவீரா. அது மட்டும் இல்லாமல் அகேவ் அப்படின்ட்டு, இது கத்தாழை, இதுவும் கத்தாழை தான். இதுக்கு பேர் நீலக்கத்தாழைன்னு பேர். ரெண்டுமே கத்தாழை தான். கத்தாழையில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சிந்தசிஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஃபுட்டு. சரிங்களா, அதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ப்ரொடெக்ஷன். லீஃபே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும் அகெயின்ஸ்ட் எக்ஸ்போசர். யார் வந்து தொட வராலும் அது வந்து என்ன பண்ணுவோம், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கும். அப்போ என்ன இருக்கணும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முள் இருக்கும். சரிங்களா, அதான் ஒப்பன்ஷியாங்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பன்ஷியாவில் இப்படி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா முள் இருக்கும் இல்லையா. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ், லீஃபுடைய ப்ரொடெக்ஷன். லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பைன்ஸ் ஆர் தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷியாங்கிற பிளானில். அதே மாதிரி இன்னொரு பிளான் இருக்குது, அஜிமோன் மெக்சிகானான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிரமத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம், பிரமத்தண்டு. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட். லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, சப்போர்ட் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுதுன்னா குளோரியோசா, நம்ம செங்காந்தல் மலர் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நெப்பந்தஸில் அந்த குடுவு மாதிரி, இந்த மாதிரி குடுவு மாதிரி இருக்கும். அந்த குடுவை என்னென்னு பார்த்து எதனுடைய மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த குடுவை வந்து லீஃபோடைய மாடிஃபிகேஷன் தான் அந்த குடுவை. பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தா ரீப்ரொடக்ஷன். லீஃபே வந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரையோஃபில்லம்.
இந்த பிரியோஃபில்லம்னா கட்டி போட்டால் குட்டி போடும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இலையில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இலையுள்ள இந்த இடத்துல அந்த பிளாக் கலரில் அந்த நோச்சஸ் இருக்கும். பார்த்தோம் இந்த இடத்துல நோச்சஸ் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அந்த லீஃப்லாம் இங்கே வந்து வரும். அந்த சைடில் ரூட்ஸ் இப்படி இருக்கும். இது மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். பார்த்துருப்போம். அதான் பிரியோஃபில்லம் கட்டி போட்டால் குட்டி போடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகோனியான் இருக்குது, அப்புறம் ஜமியா இருக்குது. சரி, இதெல்லாமே அதே மாதிரி ரீஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இதெல்லாமே செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஒரு 3 மார்க் கொஷின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப். லீஃபில் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். தெர் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த டைப்பிக்கல் லீவ்ஸ். நேம்லி அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் பேஸ். லீஃப் பேஸ் இஸ் otherwise known as hypopodium. ஹைப்போனாவே பிலோ. தென் நெக்ஸ்ட் வந்து பீட்டியோல். பீட்டியோல்னா இலை காம்புன்னு சொல்லுவாங்க. அதனால் மீசோ, பிட்வீன் மீசோ. தென் லேமினா. லேமினா இலைப்பகுதின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து எப்பி. எப்பினா எபோ. பிலோ, மிடில், இங்கே எபோ. சரிங்களா? அதனால் இதுக்கு ஹைப்போபோடியம், மீசோபோடியம், எபிபோடியம். இது 3 டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இதில் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது லீஃப் பேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். லீஃப் பேஸ் இஸ் otherwise known as hypopodium. இதில் the part of the leaf attached to the node. நோடில் இலையோடைய எந்த பகுதி ஒட்டுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் லீஃப் பேஸ். சரிங்களா? இந்த நோடு எங்கே ப்ரெசண்டாக இருக்கும்? நோட் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டெம்மில் தான் நோடு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோட் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் மொத்தம் 3 பார்ட்டு சொல்லியிருக்கோம் லீஃபில். அந்த 3 பார்ட்டில் எந்த பார்ட் வந்து நோட் ஆஃப் த ஸ்டெம்மில் வந்து ஒட்டுதோ அந்த பார்ட்டுக்கு பேர் லீஃப் பேஸ். சரிங்களா? the leaf base, the parts of the leaf attached to the node of the stem is called leaf base. இந்த லீஃப் பேஸோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the leaf base protect the growing buds at the its axial position. இந்த பட்டு என்ன பட்டுனா ஃப்ளாரோடி பட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லணும் ஃப்ளாரோடி பட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாக லீஃபு. இது ஒரு போர்ஷன். இது ஃபுல்லாகவே லீஃபோடைய லேமினா போர்ஷன். இந்த இடம் மட்டும், இந்த இடத்துக்கு பேர் லீஃப் பேஸு. இதுலேருந்து மிடில் இருக்குல்ல இது வந்து பீட்டியோல். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? ஃப்ளார் பட்ஸ் வரும்னு சொன்னோம். இந்த இடத்துக்கு பேர் தான் ஆக்சில். அந்த ஆக்சிலில் இருக்கக்கூடிய ஃப்ளார் பட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் பேஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். லீஃப் பேஸ், ஹைப்போபோடியம். நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், லீஃப் பேஸ் தெளிவாக காமிச்சிருக்காங்க. இது ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மும் அந்த ஸ்டெம்மு இப்படி நோட் போர்ஷனில் ஒட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் தான் லீஃப் பேஸ். அந்த லீஃப் பேஸையும் அந்த லீஃப் லேமினா, அந்த லீஃப் லேமினாங்கிற போர்ஷன் கனெக்ட் பண்ணுறது யாருன்னா பீட்டியோல். சரிங்களா? இது 2 தெரிஞ்சு மீதினா நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே இது ஃபுல்லாகவே மிட்ரீப் அப்படின்னாவே வெயின்ஸ். ப்ராமினன்ட் வெயினுக்கு பேர் மிட்ரீப். மார்ஜின் நம்மளுக்கு தெரியும். இந்த சைடில் அப்படி பல்லு மாதிரி இருக்கிறதுனாவே மார்ஜின். டிப்பு அதுக்கு பேர் எஃபிக்ஸ். டிப்புனாவே எஃபிக்ஸ். சரிங்களா? இது ஒவ்வொன்றா என்னங்க தான் பார்க்கலாம். இது லீஃப் பேஸில் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பல்வைனஸ் அப்படிங்கிற டைப்ஸ். இந்த பல்வைனஸ் எங்கே இருக்குன்னா லெக்யூம்ஸ். லெக்யூம்ஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பல்வைனஸ் இருக்கும். நம்ம கடலக்காய் செடியெலாம் இருக்கு இல்லையா, அதான் லெக்யூம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்குது. அதே மாதிரி அவரை, துவரை இதெல்லாமே லெக்யூமில் இருக்கக்கூடியது. இன் லெக்யூம் லீஃப் பேஸ் பிகம் ப்ராட் அண்டு ஸ்வாலன். இந்த லெக்யூம்ங்கிற பிளான்ல இருக்கக்கூடிய லீஃப் பேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ராடாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதே டைமில் ஸ்வாலன். திஸ் பல்வைன் லீவ்ஸ் இஸ் known as pulvinous அப்படின்னு சொல்லுவாங்க. In legumes, leaf base become broad and swollen is known as pulvinous. இது எக்ஸாம்லாம் கொடுத்துருக்காங்க. கிளைட்டோரியா, சங்குப்பூ பார்த்துருப்போம். சங்குப்பூ, அதில் சங்குப்பூவில் லீஃப் பேஸ் இருக்குது. நம்ம இப்போ காமிக்கிறேன். அதே மாதிரி லேப்லாப் பர்பூரியஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லேப்லாப் பர்பூரியஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து துவரை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசியா ஆரிகுலேட்டா. அப்புறம் பியூட்டியா பிராண்டர்ஷா இல்லை பியூட்டியா பெல்டோஃபோரம். இது வந்து அய வகை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஐயா வாகை அப்படிங்கிற பிளான்ட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம். இந்த பப்பாயா பிளானில் பார்த்தீங்கன்னா பப்பாயா இல்லை இந்த இடத்துல லீஃப் வந்து இப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், வீங்கிட்டு இருக்கும். இந்த இடம் ஒட்டிகிட்டு இருக்கிற இடம் மட்டும் ஸ்டெம்மில் ஒட்டிகிட்டு இருக்கிற லீஃப் பேஸ் மட்டும் ரொம்ப ப்ராடாக ஒட்டிகிட்ருக்கு. இந்த ப்ராட் அண்ட் சாலின் இதுக்கு இப்படி தான் பல்வைனஸ். அது கிளைட்டோரில் சங்குப்பூலையும் பார்க்கலாம், அதே போல் அவரை செடியிலையும் பார்க்கலாம், கேசியால் இருக்குது, பியூட்டியா, சரியா, அதிலெல்லாம் பார்க்கலாம். இது வந்து 2 மார்க் கொஷின், பல்வைனஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது லீஃப் பேஸில் பாருங்கள், இங்கே நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பல்வைனஸ் லீஃப் பேஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீங்கிட்டுருக்கும் நோட்டில், அதுக்கு பேர் தான் பல்வைனஸ் அப்படின்னு சொல்லி. இது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சீத்தி லீஃப் பேஸ், அதாவது சீத்திங் லீஃப் பேஸ். இது ஒரு 3 மார்க் கொஷின். சீத்திங் அப்படின்னாவே மடல் அப்படின்னு சொல்லுவோம், மடல். இன் மெனி மோனோகாட் ஃபேமிலி, 1 மார்க் கொஷின். இன் மெனி மோனோகாட் ஃபேமிலிஸ் such as Ericaceae, Musaceae, Gingibraceae, Poaceae. Ericaceae என்னென்னா பனைமர குடும்பம்னு சொல்லுவாங்க, மியூசேசினா வாழை குடும்பம், ஜிஞ்சிபிரேசினா இஞ்சி குடும்பம், போயேசினா அரிசி குடும்பம். இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சீத்திங் இருக்குது, சரிங்களா. த லீவ் பேஸ் எக்ஸ்டெண்ட், லீவ் பேஸ் இது மெயின் பாயிண்ட், லீவ் பேஸ் எக்ஸ்டெண்ட் இன்டு சீத் மடல் மாதிரி. அண்டு கிளாப்ஸ் அப்படின்னா கவரிங் பார்ட், ஏதோ ஒரு பார்ட் இல்லை கொஞ்சம் பார்ட்டு ஆர் ஓல் பார்ட் ஆஃப் த இன்டர்னோட்ஸ். இன்டர்னோடைய ஒரு பகுதியை கவர் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்டர்னோடைய புல் பகுதியும் கவர் பண்ணியிருக்கலாம், சரியா. அதுக்கு இப்போ தான் சீத்திங் லீவ் பேஸ். சச் லீவ் பேஸ் ஆல்சோ லீவ்ஸ் பர்மனன்ட் ஸ்கேர், இங்கே தழும்பு ஃபார்ம் ஆகுது ஆன் த ஸ்டெம் வென் தே ஃபால். ஈஸியாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பனை மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அப்படி இருக்குன்னா, பனை மரத்தில் இந்த இடத்துல இந்த லீஃப் ரொம்ப இப்படி பெருசாக இப்படி இருக்கும், இந்த லீஃப் பேஸ் இப்படி இருக்கும், கவர் ஆகிருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும், சரிங்களா. அதேமாதிரி வாழை மரத்தில் பாருங்கள், வாழை மரத்துலையும் இப்படி ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணியிருக்கும், ஒன்று ஸ்பைரலாக இருக்கும். இந்த மட்டை இருக்கு இல்லையா, மட்டை, அதாவது இந்த தென்னை மட்டை, இந்த பனை மட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன தழும்பு இருக்கும் ஸ்டெம்மில், அது பர்மனெண்ட்டாகவே இருக்கும். சச் லீவ் பேஸ் ஆல்சோ லீவ் கீழே விழுந்தோன்னா பர்மனெண்ட் ஸ்கேர்ஸ் ஆன் த ஸ்டெம் வென் தே ஃபால், எப்போ கீழே விழுதோ அது, சரிங்களா. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது தான் என்னென்னா சீத்திங் லீவ் பேஸ். டயக்ராமில் காமிக்கிறோம், இது 3 மார்க் கொஷின். இதை பாருங்கள், சீத்திங் லீவ் பேஸ்னால் பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா, இது வந்து வாழையோடைய இலை ஃபுல்லாக என்ன இருக்கும், ஒரு இலை இன்னொரு இலையில ஃபுல்லாக அந்த கீழே இருக்கிற லீவ் பேஸ் வந்து ஃபுல்லாகவே என்ன கவரிங் பண்ணியிருக்கும், மடல் மாதிரி கவர் பண்ணியிருக்கும், அதான் சீத்திங் லீவ் பேஸ். லீவ் பேஸ் there are 2 important types, namely pulvinous and another one is சீத்திங் லீவ் பேஸ். இது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது பீட்டியோல் அப்படிங்கிறத பார்க்குறோம். பீட்டியோல்னால் இலைக்காம்பு. இந்த பீட்டியோல் எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டியோல் டு கனெக்ட் லீஃப் லேமினா அண்ட் நோட் ஆஃப் த ஸ்டெம். இந்த நோட் ஆஃப் த ஸ்டெம்மையும் இந்த லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடையும் கனெக்ட் பண்ணுறது பேர் தான் பீட்டியோல். அதனால் இதுக்கு பேர் இலைக்காம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டியோல் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் ஸ்டைப் ஆர் மீசோபோடியம். மீசோனா பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. பாருங்கள், இந்த இடத்துல பீட்டியோல் இஸ் த பிரிட்ஜ், இதுதான் மெயின் பாயிண்ட், பாலமாக இருக்குது பிட்வீன் த லேமினா அண்ட் நோட் ஆஃப் த ஸ்டெம். லேமினாவையும் நோட் ஆஃப் த ஸ்டெம்மையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாலமாக இருக்கிறது தான் பீட்டியோல். இந்த பீட்டியோல் ஆர் லீவ் ஸ்டால், பீட்டியோலுக்கு இன்னொரு பேர் லீவ் ஸ்டால், இஸ் எ சிலிண்ட்ரிக்கல், ரவுண்டாக இருக்கலாம், ஆர் சப்சிலிண்ட்ரிக்கல், கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம், ஃப்ளாட்டண்டாகவும் இருக்கலாம். இந்த பீட்டியோல் வந்து இந்த மாதிரி உருளையாகவும் இருக்கலாம், இப்படி உருளையாகவும் இருக்கலாம், இல்லை பாதி உருளையாக இருக்கலாம், இல்லைன்னா தட்டையாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. The structure of the leaf, the petiole join the lamina with the stem. இந்த லேமினாவை, இந்த லேமினாங்கிற போர்ஷன்ஸை நோட் ஆஃப் த ஸ்டெம்மில் வந்து கனெக்ட் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டியோல் தான், சரிங்களா. தென் இது வரைக்கும் நம்ம பீட்டியோலுக்கு ஆன்சர் எழுதலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஷின் இல்லை 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஒரு 2 மார்க் கொஷின் பீட்டியோல் லேட்டின்னு கேட்டால் என்னதுன்னா, a leaf with the petioles are said to be petiolate. ஒரு லீஃபில் பீட்டியோல்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த லீஃபுக்கு பேர் பீட்டியோலேட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பைக்கஸ், ஆலமரத்தோடைய இலை,
அரசமர இலைன்னு சொல்லலாம். ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி. இது பார்த்திங்கன்னா இந்த ஆலமரத்தோட இலையும் சரி ஹைபிஸ்கஸும் சரி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இலை இப்படி இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக இப்படி ஒரு இலை இருக்குன்னா இது ஃபுல்லாக இந்த போர்ஷனுக்கு பேர் தான் லேமினான்னு சொல்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் லீப் பேஸ் சொல்லிட்டோம். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பீட்டியோல். இதுதான் பீட்டியோல். சரிங்களா? இந்த பீட்டியோல் இந்த லீஃபில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டியோல் லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்க்கலாம். The leaves that do not possess petiole is said to be sessile. Example, calotropis. எருக்கம்பால் செடி. இப்போ எருக்கம்பாலுடைய இலையை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லீஃப் ஓட்டிகிட்டு இருக்கும். இங்கே என்னென்னா நீட்டி இந்த மாதிரி காம்பு பகுதி இருக்காது. இந்த காம்பு இல்லை அப்படின்னாவே அந்த இலைக்கு பேர் என்ன பேர்னா சசைல் அப்படின்னு பேர். A leaf with the petiole is called petiolate. A leaf without petiole is called sessile. சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் சசைல். இதுலேருந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் வந்து பிடிஓலேட் 2 மார்க் கொஸ்டின். டோட்டலாக கேட்டால் 5 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. இது வரைக்கும் பிடிஓல் அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம். டயக்ராமையும் காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்கறது லேமினா. இந்த லேமினா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் லீப் பிளேட். இது எந்த போர்ஷன்? எக்ஸ்பேண்டட், இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஃப்ளாட் கிரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் லீப் பிளேட் ஆர் லீஃப் லேமினா. இதுக்குள்ளே ரொம்ப ப்ராடாக இருக்கிறது எதுனா இந்த லேமினா போர்ஷன் தான். இந்த லேமினா இஸ் த சீட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். லேமினாவில் தான் என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோஸு அதிகமாக நடக்குது, ஃபுட்டே தயாராகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ். ஏற்கனவே சொன்னோம், CO2 உள்ளே வருது, O2 வெளியே போகுது. சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் ஆப்ரேஷன் நடக்குது. இது மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட். நிறையா ரியாக்ஷன்ஸ் அங்கே தான் நடக்குது. மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாமே லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. லைட் ரியாக்ஷனில் ATP சிந்தஸ் பண்ணுறது, NADP சிந்தஸ் பண்ணுறது. டார்க் கேஸில் அது எப்படி ஸ்டார்ச்சாக மாறுது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே லீஃபில் நடக்கும். அந்த லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் பற்றி பின்னாடி லெசன்ஸில் வரும், சொல்லுவாங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட்டு த லேமினா இஸ் டிரான்ஸ்வர்ஸ்ட் பை த மிட்ரீல். இந்த லேமினான்னு எடுத்துட்டோம்னாவே லேமினாவில் என்ன இருக்குன்னு சொன்னோம்? ப்ராமினன்ட் வெயின் அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ராமினன்ட் வெயின் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மிட்ரீல், ஃப்ரம் விச் அரைசஸ் நியூமரஸ் லேட்ரல் வெயின். இந்த மிட்ரீல் வந்து நிறைய லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம். நியூமரஸ் லேட்ரல் வெயின் அரைசஸ் ஃப்ரம் மிட்ரீல் அண்ட் thin veinlets. The thin veinlets arises from lateral veins. சரிங்களா? இப்போ டயக்ராம்லேயே நான் காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் ஒரு இலை அப்படின்னு காமிச்சோம்னா இது இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் தான் மிட்ரீல். இதுதான் மிட்ரீல். இந்த மிட்ரீல்லேருந்து இதுக்கு இந்த பக்கமும் சரி இதுக்கு இந்த பக்கமும் சரி லேட்ரல் வெயின்ஸ் போகும். இந்த லேட்ரல் வெயின்ஸ் மறுபடியும் குட்டி குட்டியாக சின்னதாக அப்படி பிரான்ச்சாக போய்ட்டுருக்கும். இதுக்கு பேர் வெயின்லெட்ஸ். இந்த வெயின்லெட்ஸ், அந்த வெயின்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மிட்ரீல் தெரியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்ரல் வெயின்ஸ் தெரியும். இந்த தின் வெயின்லெட்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. இதே வந்து அரசமர இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா காஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். மிட்ரீப்பும் தெரியும், லேட்ரல் வெயின்ஸ் தெரியும், வெயின்லெட்ஸும் தெரியும். சரிங்களா? இப்போ எல்லா இலையுமே ஒரே மாதிரி இருக்கா? வடிவத்தில், அமைப்பில், கலர்ஸில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? இந்த லேமினா ஷோ கிரேட் வேரியேஷன் இன் ஷேப்லேயும் வேரியேட் ஆகுது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தியுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி இருக்குன்னா இந்த இப்படி இருக்கக்கூடிய இலையில் இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்கும் மார்ஜின். இதே மாதிரி மார்ஜின் எல்லா இலையில் இருக்கானா இல்லை, சிலதில் பிளாண்டாக இருக்கும், சிலதில் வேறு மாதிரி இருக்கும், வாழை இலையில் கொஞ்சம் கூராக இருக்கும், சிலதில் ஹார்ட் ஷேப்பில் லீஃபாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே மாறுது. எதுனா மார்ஜின்ஸ் மாறுது. அதேமாதிரி ஷர்பேஸ், டெக்ஸ்சர், கலர்ஸ், வீனேஷன்னா அந்த வெயினுடைய அரேஞ்ச்மெண்ட். லீஃபில் எந்த மாதிரிலாம் வெயின்ஸ் வந்து போயிருக்கு, எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கே போயிருக்கு, எங்கே முடிஞ்சிருக்கு, அதுக்கு பேர் வீனேஷன். அண்ட் ஃபைனலி இன்சிஷன் அப்படின்னா பிளவு. அந்த லீவ்ஸ் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம பருத்தி இலையை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் பருத்தி இலையை இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இது ஒரு இலை தான், ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தான் பிளவு. இந்த இடத்துக்கு பார்த்தா இன்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பப்பாயிலையும் பார்த்துருப்போம், இதுலேயும் பார்த்துருப்போம், பனை மரத்துலேயும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த கேப்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எல்லா செடியிலையும் பார்த்துருப்போம். அதுக்கு பேர் இன்சிஷன் அப்படின்னு பேர். சரிங்களா?
இது வரைக்கும் நம்ம பார்த்து லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடு பற்றி சொன்னோம். இதுதான் அந்த லீஃப் லேமினா லீஃப் பிளேடு. பாருங்கள், லீஃப் பேஸ் தெளிவாக காமிச்சிருக்கோம். இது அந்த இடத்துல நோடில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காம்பு பகுதிக்கு பேர் பிடிஓன்னு பேர் கொடுத்துட்டோம். இந்த பல்லு மார்க்குலேயே இதை தவிர மீதி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் அந்த மார்ஜின், இந்த பல்லு மார்க்கு பேர் மார்ஜின் சொல்லுவாங்க. நான் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே எதுன்னு பார்த்தீங்கன்னாவே லேமினா. இந்த லேமினாவில் இதுக்கு பேர் ப்ராமினன்ட் வெயின், இந்த இதுக்கு பேர் லேட்ரல் வெயின்ஸ். இங்கே சைடில் கட்டிப்பிடிக்கல இதுக்கெல்லாம் என்ன பேர்னா வெயின்லெட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது ஸ்டிபியூல் ஒன்று சொல்ல போகிறோம். அந்த ஸ்டிபியூல் எங்கே இருக்குது அப்படின்னா லீஃப் பேஸோடைய இந்த சைட்லையும் இந்த சைடில் இருக்குது. இதுக்கு பேர் ஸ்டிபியூல். இதுவும் லேட்ரல் அப்பெண்டேஜஸ். இதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிபியூல்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலியன்ஸ் பிளான்ட், கண்டிப்பாக டைகாட்டில் பிளான்ட்ஸ் தான் ஸ்டிபியூல்ஸ் ப்ரெசன்ட். ஸ்டிபியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டில் பிளான்ட்ஸ். சரிங்களா? இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டில் பிளான்ட்ஸ் the leaf base bears 2 or 1 lateral appendages. ஒன்று அல்லது 2 2 lateral appendages called stipules. இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த டயக்ராம் காமிச்சது தான். சரிங்களா? மறுபடியும் காமிக்கிற பாருங்கள். இதுக்கு தான் ஸ்டிபியூல். இந்த லீஃப் பேஸோடைய இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ரெண்டு பக்கமும் ஒரு லீஃப் குட்டியாக ஸ்மால் லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் ஆர் ப்ரெசன்ட். அதுக்கு பார்த்தா ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஷின் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் வித் ஸ்டிபியூல்ஸ் ஆர் கால்டு ஸ்டிபியூலேட்ஸ். இந்த லீஃபோடைய பேஸில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டிபியூலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின் இது வரைக்கும். தென் த லீவ்ஸ் வித்தவுட் ஸ்டிபியூல்ஸ் ஆர் கால்டு எக்ஸ் ஸ்டிபியூலேட் ஆர் எஸ் ஸ்டிபியூலேட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி லீஃப் பேஸ் இருக்குது, அதில் என்ன கிடையாதுன்னா இந்த இடத்துல என்ன கிடையாதுன்னா இந்த லீஃப் பேஸு இல்லை, சாரி அந்த லீஃப் பேஸில் அந்த ஸ்டிபியூல்ஸ் இல்லை. இந்த ஸ்டிபியூல்ஸ் இல்லைன்னா எக்ஸ்னாவே ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். எது சார் ஆப்சென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிபியூல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் லீஃப் பேஸ். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு த ஸ்டிபியூல்ஸ் ஆர் காமன்லி பவுண்ட் இன் டைகாட்டிலியன்ஸ். இது 1 மார்க் கொஷின் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் சம், இதில் மெயின் பாயிண்ட், இன் சம் கிராஸஸ், அதாவது கிராஸ்னாவே மோனோகாட் ஃபேமிலி. இன் சம் கிராஸஸ் மோனோகாட்டில் அண்ட் அடிஷ்னல் அவுட்க்ரோத் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் தி லீஃப் பேஸ் அண்ட் லீஃப் லேமினா. லீஃப் பேஸ்க்கும் லீஃப் லேமினாக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் லீஃப் லைக் அப்பெண்டேஜ் இருக்குது. அதுக்கு என்ன பேர்னா இட் இஸ் கால்டு லிக்யூல் அப்படின்னு பேர். நான் டயக்ராம் காமிக்கிற பாருங்கள். இது ஸ்டெம் போர்ஷன், இது பிடிஓல் போர்ஷன், இங்கே லீஃப் போர்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டிபியூல். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லீஃப் பேஸ்க்கும் இந்த லீஃப் லேமினா, அதாவது இந்த போர்ஷனுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு லீஃப் குட்டியாக லீஃப் இருக்கும் இந்த இடத்துல, அதுக்கு பேர் லிக்யூல்ஸ். அதனால தான் ப்ரெசன்ட் பிட்வீன் த லீஃப் லேமினா அண்ட் லீஃப் பேஸ் அப்படின்னு முடிச்சிட்டோம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு sometimes small stibule like, மறுபடியும் sometimes small stibule, இது பாருங்க நல்லா, small stibule like outgrowth are bound at the base, அங்கே பாருங்க base of the leaflet. இது வரைக்கும் நம்ம leafletsங்கிறதை சொல்லலை. leaflets of the compound leaves. leafletsனால் எதுன்னு முதல்ல சொல்லிடலாம். leafletsனாவே இப்படி ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது, இங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலை இப்படிலாம் இருக்கு இல்லையா, இப்படி இருக்குது. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்த பேர் காம்பவுண்ட் லீவ்ஸ். இந்த ஒவ்வொரு இலைக்கும் என்ன பேரும் லீஃப் லெட்டுன்னு சொல்லுவாங்க. இதே எஸ்எஸ்சி லீஃப் லெட்ஸ்ன்னு சேர்த்தா இது எல்லாத்தையும் சொல்லலாம் லீஃப் லெட்ஸ். சரி, இது காமன் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பாயிண்ட், சம்டைம் சொல்லிட்டு ஸ்மால் ஸ்டிபியூல் லைக் அவுட்க்ரோத் ஆர் பவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட். எந்த இடத்துலனா இந்த இடத்துல, இந்த மெயின் ஸ்டெம்மு இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஸ்மால் லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் ப்ரெசன்ட். அதுக்கு பேர் என்ன, ஸ்டிபிள்ஸ். அதுக்கு பேர் ஸ்டிபிள்னு பேர். இதுலேருந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டிபியூல் இஸ் டு ப்ரொடெக்ட் த லீஃப் இன் த பட் கண்டிஷன். இதோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிபியூலுடைய மெயின் ரோலை அந்த யங் லீஃப் இருக்கு இல்லையா,
இந்த லீஃபை வந்து பட் கண்டிஷனில் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி ஃப்ளார் பட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளார் பட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் யார் செய்கிறாங்கன்னா இந்த ஸ்டிபியூல் தான் ஒர்க் பண்ணுது. இது எந்த பிளானில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டைகாட் பிளான் தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா இந்த லீஃபோடைய பார்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸு. அந்த 3 பார்ட்ஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வீனேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீனேஷன்னா தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா நரம்பமைவு. ஒரு இலையில் எந்த மாதிரி வந்து இலையெல்லாம் வந்து அந்த இலையில் எந்த மாதிரி நரம்புலாம் ஓடிருக்கு, எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வீனேஷன் அப்படிங்கிறதுலாம் பார்க்க போகிறோம். வீனேஷன்னா நரம்பமைவுன்னு சொல்லுவாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ், இது ப்ராமினன்ட் வெயின் சொல்கிறாங்க. அதேமாதிரி வெயின்லெட்ஸ்னால் கண்ணுக்கு தின் வெயின்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது வெயின் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆன் த லீஃப் பிளேட் ஆர் லீஃப் லேமினா இஸ் கால்டு வீனேஷன். 2 மார்க் கொஷின். The arrangement of veins and veinlets on the leaf blade or leaf lamina is called venation. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின் இது. இன்டர்னலி இந்த வெயின்ஸ் கண்டெயின், இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இந்த வெயினேஷனுக்குள்ளே அந்த நரம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெயின் கண்டெயின் வாஸ்கார் டிஷ்யூ நம்ம சொல்லிட்டோம். செக்ஷன் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் இன்டர்னல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இன்டர்னலாக செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அந்த நரம்பை கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த நரம்புக்குள்ளே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கார் டிஷ்யூஸ் தெரியும். வாஸ்கார் டிஷ்யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் xylem அண்ட் phloem நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தென் the conventionally venation is classified into 2 important types, namely reticulate venation. ரெட்டிகுலேட்னா வலைப்பின்னல் நரம்பு. மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வலை, அது வலைப்பின்னல் சொல்லுவாங்க. நெட்டு எப்படி இருக்குன்னா சிக்கலாக இருக்கும், ரொம்ப சிக்கலாக இருக்கும், அது பேர் வலைப்பின்னல் நரம்பமைவு, ரெட்டிகுலேட் வீனேஷன் தான். தென் நெக்ஸ்ட் வந்து பேரலல் வீனேஷன். பேரலல்னா இணைப்போக்கு நரம்பு, ஒரே மாதிரி ரன் பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பெண்டிகுலர்லி ரன் பேரலல் டு ஈச் அதர் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டைப் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெட்டிகுலேட்னா இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் டைப்ஸ் இந்த லீஃப் கண்டெயின், இந்த லீஃப் கண்டெயின் ப்ராமினன்ட் மெட்ரின். ஒரு இலையில் ஒரு ப்ராமினன்ட் வெயின் இருக்கும், நல்லா தடிமனாக, நல்லா கண்ணுக்கு ப்ராமினண்டாக தெரிகிற மாதிரி தடிமனாக ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்புக்கு பேர் மிட்ரிப். இந்த மிட்ரிப்லேருந்து யார் வராங்க அப்படின்னா அந்த மிட்ரிப்லேருந்து செவரல் செகண்டரி வெயின் அரைசஸ். தென் இப்படி சொல்லலாம், அந்த மிட்ரிப் தென் ப்ரொடியூசஸ் செவரல் செகண்டரி வெயின்ஸ். இந்த ப்ராமினண்டை விட கொஞ்சம் தடிமன் வந்து ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்கும் இந்த செகண்டரி வெயின்ஸ். ஃபர்தர் தி செகண்டரி வெயின் தென் ஃபர்தர் ப்ரொடியூசஸ் தின் வெயின்லெட்ஸ். சரியா? அது எல்லாம் எப்படி சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள், மிட்ரிப் தென் ப்ரொடியூசஸ் செவரல் செகண்டரி வெயின், தென் செவரல் செகண்டரி வெயின் தென் ப்ரொடியூசஸ் வெயின்லெட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து பிரான்ச்சாக இருக்குது. அண்ட் அனாஸ்டோமஸ், அனாஸ்டோமஸ்னாவே நெட்டுன்னு அர்த்தம். நெட்னா தான் அனாஸ்டோமஸ். இந்த அனாஸ்டோமோஸ் லைக் எ நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் வீனேஷன் இஸ் காமன் இன் ஆல் டைகாட் லீஃப். இந்த டைப் ஆஃப் வீனேஷன் வந்து கண்டிப்பாக டைகாட்டில் தான் இருக்கும். நம்ம கண்ணில் இலையை எடுத்து பார்த்தாவே இது டைகாட்டா மோனோகாட்டான்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன் தெரிஞ்சுனாவே கண்டிப்பாக அது டைகாட் தான். இது வந்து ஃபர்தராக இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் டைப் பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன். இந்த பின்னேட்லி அப்படின்னாவே ஒன்லி ஒன் மிட்ரிப், ஒன்லி ஒன் ப்ராமினன்ட் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் யூனிக் காஸ்டேட். யூனிக்னாவே ஒன்றும் தெரியும், காஸ்டேட்னா மிட்ரிப். காஸ்டேட்னா மிட்ரிப். ஒன்லி ஒன் மிட்ரிப் இஸ் ப்ரெசன்ட் அட் ஈச் லீவ். ஒவ்வொரு இலையிலும் ஒரே ஒரு மிட்ரிப் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது யூனிக் காஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். The pinnately reticulate venation, there is only one midrib in the center. This only one midrib then produces many lateral branches. And many lateral veins the branches சொல்கிறாங்க to form a network. சரிங்களா? இது எங்கே பார்க்கலாம்? மேஞ்சிஃப்ரா இண்டிகா, மேங்கோ இலையில் பார்க்கலாம். நானே உங்களுக்கு கண்ணில் காமிச்சேன் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ப்ராமினண்டாக இருக்கக்கூடிய ஒரு இலை. இந்த இடத்துக்கு இது வந்து ப்ராமினண்டாக இருக்கக்கூடிய மிட்ரிப் சொல்லிட்டோம். இது வந்து லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அப்படி போயிட்டுருக்கும். இப்படியே போயிட்டுருக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி குட்டி எல்லாம் ஒரு வளைப்பு நல்லா தெரியும், நெட்வொர்க்காக தெரியும். அதுக்கு பிறகு பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன் ஒரு 3 மார்க் கொஷின் இது.
Mangifera indica, mango. The next palmately reticulate venation. Palmately அப்படின்னாவே நம்ம மல்டின்னு எடுத்துக்கலாம். மல்டினா வந்து மினி மிட்ரீப். மல்டினாவே நம்ம மினி தெரியும், காஸ்டேட்னா மிட்ரீப். மினி மிட்ரீப் ப்ரெசன்ட் அட் ஈச் லீவ்ஸ். ஒவ்வொரு இலையிலையும் நிறையா ப்ராமினன்ட் மிட்ரீப்பை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? போன காலத்தில் ஒரே ஒரு மிட்ரீப் சொன்னோம், ஒரு இலையில் ஒரு மிட்ரீப் இருக்குன்னு சொன்னோம். இங்கேயும் ஒரே இலை தான், ஆனால் நிறைய மிட்ரீப் இருக்குது. அதனால் மினி, அதனால தான் மல்டி காஸ்டேட்னு சொல்கிறோம். இந்த palmately reticulate venation there are 2 or more இந்த மெயின் பாயிண்ட். ஒன்றுக்கு மேலே 2 or more principal prominent vein arising from the single point. ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வந்து ப்ராமினன்ட் வெயின்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. சரிங்களா? அந்த ப்ராமினன்ட் வெயின்ஸ் வந்தோடனே மறுபடியும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? தென் லேட்ரல் வெயின்ஸ் அண்டு வெயின்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஃபைனலி ஆல் த வெயின்ஸ், எந்தெந்த வெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் வெயின், லேட்ரல் வெயின் அண்டு வெயின்லெட்ஸ் டு ஃபார்ம் நெட்வொர்க். சரிங்களா? நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகும். இந்த சிங்கிள் பாயிண்ட்டுங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெம்மு, இது வந்து பீட்டியோல், இந்த வந்து லீஃபோடைய போர்ஷன். இந்த இடத்துல இந்த மாதிரி தான் சிங்கிள் பாயிண்ட். அதாவது என்ன சொல்லணும்னா டிப் ஆஃப் த ஃபீட்டியோல், பீட்டியோட டிப் போர்ஷன், நுனிப்பகுதி. அந்த நுனிப்பகுதியிலேருந்து இங்கே ஒரு மிட்ரீப் வருது, இங்கே ஒரு மிட்ரீப் வருது, இங்கே ஒரு மிட்ரீப் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மிட்ரீப்லேருந்து என்ன ஆகுதுன்னா லேட்ரல் வெயின்ஸ், இப்படி லேட்ரல் வெயின் ஃபார்ம் ஆகுது. இப்படி அந்த லேட்ரல் வெயின்லேருந்து மறுபடியும் என்ன ஆகுது? குட்டி குட்டியாக வெயின்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபைனலி டியூப் ஃபார்ம் நெட்வொர்க். அதுதான் இங்கே சொல்கிறோம். த சிங்கிள் பாயிண்ட் தென் தே ப்ரொசீட். என்ன ப்ரொசீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்வேர்ட்ஸ் ஆர் அப்வேர்ட்ஸ். அந்த செவரல் மிட்ரீப் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து வருது. அது வந்து ஒன்று அவுட்வேர்டாக இருக்கலாம், இல்லைன்னா அப்வேர்ட்ஸாக இருக்கலாம். எப்படி அவுட்வேர்ட்ஸ்னால் ஆரம்பித்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இலையில் எப்படி இலை இருக்குது அப்படின்னா இந்த சிங்கிள் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மிட்ரீப் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த மிட்ரீப் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு இங்கே ஆரம்பித்து ஒரு இடத்துல இந்த எஃபிக்ஸில் போய் முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் அப்வேர்ட்ஸ். இது அவுட்வேர்ட்ஸ்னால் இப்படி இருக்குது இலை, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருக்குது இலைன்னா இதுதான் சிங்கிள் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு மிட்ரீப் போய் இங்கே சேருது, இங்கேருந்து ஒன்று இங்கே போய் சேருது, இங்கேருந்து இப்படி போய் சேருது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவுட் சைடுக்கு போகுது, ஒரே இடத்துக்கு போகல. டைவர்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இப்படி போகுது. இதுக்கு ஒரு அவுட்வேர்ட்ஸ். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி there are 2 types of palmately reticulate venation இருக்குது. அது ஒவ்வொன்றா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டைவர்ஜென்ட் டைப். டைவர்ஜென்ட்னாவே ஒரு வழி நேராக இருக்குன்னா அந்த வழி இன்னொரு வழி இப்படி போகிறது இல்லையா? அது எப்படின்னு பாருங்கள். when all principal veins originate from the base. ஒரு பேஸ்லேருந்து ஆரம்பிக்குது, லீஃபோடைய பேஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் டைவர்ஜ் ஃப்ரம் ஒன்றுலேருந்து ஒன்று டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு டுவர்ட்ஸ் த மார்ஜின். எங்கே போய் முடியுதுன்னா மார்ஜினுக்கு முடியுது ஆஃப் த லீவ்ஸ். எஸ் இன் கேசியா, அது கேரிக்கா, பப்பாயா. பப்பாளி செடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காமிச்சதான். இதுதான் பப்பாயோட இலை இப்படி இருக்கும், இப்படியே போயிட்டு இப்படி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இப்படி இருந்து வெயின்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஆரம்பித்து ஒவ்வொன்றும் ஒரு இடத்துக்கு டைவர்ஜ் ஆகி போகுது இப்படி. ஆனால் அரைஸ் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான் வந்துருக்கு. இதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ட். சரிங்களா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், டைவர்ஜென்ட் டைப். நெக்ஸ்ட் நம்ம கன்வர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா when the prominent veins converge to the apex of the leaves. எங்கே போகுதுன்னா எஃபிக்ஸ்க்கு போகுது. இது எங்கே பார்க்கலாம்னா ஆஸ் இன் இண்டியன் பிளம்ப், அதாவது ஜிஜிபஸ் இளந்த செடியில் பார்க்கலாம், இலந்தை பழம். அதேமாதிரி பே லீவ்ஸ் அப்படின்னா சின்னமனம், இந்த பிரிஞ்சால் இலை இருக்கு இல்லையா? பிரிஞ்சால் இலை அதிலெல்லாம் பார்க்கலாம் கன்வர்ஜென்ட். டயக்ராம் பாருங்கள். நாம் இது பார்த்திங்கன்னா ஃபைக்கஸ், அந்த ஆலமரம் அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னேட்லி, நல்லா பார்க்கணும், இது பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன். இதில் ஏன்னா ஒரே ஒரு மிட்ரீப் இருக்குது. இது வந்து குக்கர்பிட்டா பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வர்ஜென்ட். இது வந்து பால்மேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன். அதில் வந்து என்ன டைப்னா டைவர்ஜென்ட். பாருங்கள், இங்கேருந்து ஒரு மிட்ரீப் வந்து இங்கே ஒன்று போகுது, 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய போயிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போய் முடியுது. சரிங்களா? அதேமாதிரி சின்னமனம், அந்த பிரிஞ்சால் லீஃப் இருக்கு இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா மிட்ரீப் இங்கே ஆரம்பிக்குது, ஒன்று இங்கே நேராக போயிட்டுருக்கு, இங்கே செகண்டு, இங்கே தேர்டு, எல்லாம் போய் எங்கே சேர்றாங்கன்னா 3 பேரும் போய் எஃபிக்ஸில் சேர்றாங்க. இதுக்கு பேர் இது
வர்ஜன், இது கன்வர்ஜன். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே எந்த டைப்னா, இது ரெண்டுமே பால்மேட்லி, இது ஒன்று மட்டும் பின்னேட்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பேரலல் வீனேஷன் அப்படிங்கிற செகண்ட் டைப் பார்க்குறோம். இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயின்ஸ் ரன் பேரலல். இந்த பிராமினன்ட் வெயின்ஸ்லேருந்து லேட்டரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு இங்கே ஈஸியாக நம்ம கண்ணில் பார்த்துடலாம். ஆனால் வந்து போன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும், ஆனால் எங்கே முடியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ரெட்டிகுலேட்டில். ஆனால் இந்த பேரலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். வெயின்ஸ் ரன் பேரலல் பட் டூ நாட் ஃபார்ம் ப்ராமினன்ட் ரெட்டிகுலம். இந்த ப்ராமினன்ட் ரெட்டிகுலம் நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகாது. நெட்வொர்க் மாதிரி நெட் லைக் அப்படிங்கிறத ஃபார்மேஷன் நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். இந்த பேரலல் வீனேஷன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மோனோகாட். இப்போ ரெட்டிகுலேட் வீனேஷனை எங்கே பார்க்கலாம்? ரெட்டிகுலேட் வீனேஷனாகவே நம்ம எங்கே பார்க்கலான்னு சொன்னோம்னா டைகாட்டில் பார்க்கலான்னு சொன்னோம். அதே வந்து பார்த்திங்கன்னா பேரலல் வீனேஷன் எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா மோனோகாட்டில் பார்க்கலாம். இதுவும் there are two important types. அதே போலவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து பின்னேட்லி பேரலல் வீனேஷன். பின்னேட்லி நம்ம என்ன சொன்னோம்? ஒன்லி ஒன் மிட்ரிப் present in the center. அதுக்கு பேர் என்னென்னா யூனிகாஸ்டேட். ஒன்லி ஒன் மிட்ரிப். when there is a prominent midrib, எத்தனை midribனா only one in the center, this midrib then arises many veins perpendicularly and run parallel to each other. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழை இலையை எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி வாழை இலை இருக்குது அப்படின்னா இந்த இப்படி ஒரு பெருசாக ஒன்று இருக்கும். இதுதான் ப்ராமினன்ட் வெயின். இந்த ப்ராமினன்ட் வெயின்லேருந்து என்ன வந்ததுன்னா லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். நிறையா நியூமரஸ் லேட்ரல் வெயின் ஃபார்ம் ஆகும். இது எங்கே ஃபார்ம் ஆகுது? இந்த ப்ராமினன்ட் வெயினில் ஃபார்ம் ஆகி எங்கே போய் அப்படின்னா மார்ஜின் போய் முடியுது. இதுதான் பர்பெண்டிகுலர்லி ரன் பேரலல் டு ஈச் அதர். இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அதான் ரன் பேரலல் டு ஈச் அதர். சரிங்களா? இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மியூசானா வாழை இலை, ஜிஞ்சர்னா இஞ்சி. அந்த இலையில் இதை பார்க்கலாம். இதுவும் 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பால்மேட்லி பேரலல் வீனேஷன். பால்மேட்னா மெனி மிட்ரீப் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டோம். மெனி மிட்ரீப். பால்மேட்லி பேரலல் வீனேஷன் அது மல்டி மெனி மிட்ரீப். The several vein arises from the tip. இதில் several prominent vein arises from the tip of the petiole. petiole டிப்பில் இருந்து என்ன ஆகுதுன்னா several prominent veins arise ஆகுது. அது வந்து ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னா lateral veins ஃபார்ம் ஆகும். இந்த lateral veins எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா all run parallel to each other ஃபார்ம் ஆகுது. then unite at the apex. எல்லாமே எங்கே போய் சேருது? அந்த several midrib எல்லாமே போய் எங்கே சேருதுன்னா unite at the apex போர்ஷனில் நுனிப்பகுதியில் போய் ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெட்டிகுலேட்டில் சொன்ன மாதிரி இங்கேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைவர்ஜன், இன்னொன்று கன்வர்ஜன். அதாவது there are 2 sub types. ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைவர்ஜன் டைப் பார்க்குறோம். இந்த டைவர்ஜன் பாருங்கள், ஆல் த பிரின்சிபல் வெயின்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் தி petiole tip and diverge towards the margin. The margins of the leaf is a fan form. fan formனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பனை மரம்னு சொல்கிறாங்க. பனை மரங்கிறது ஒரு மோனோகாட் பிளான்ட்டு. அந்த பனை மரத்துடைய பைனாமியல் நேம் தான் போராசஸ் பிளாப்ளிஃபார்மிஸ் அப்படின்னு பேர். இந்த பனை மரத்துடைய இலையை பார்த்திங்க அப்படின்னாவே இப்படி ஒன்று இருக்கும். இதுதான் அந்த பீட்டியோல். இந்த பீட்டியோட டிப் போர்ஷன் இதுதான் அந்த பீட்டியோட டிப் போர்ஷன் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்படி வந்து பனை மரத்தோட இலை வந்து இப்படி இருக்கும். இப்படி நிறையா ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மிட்ரிப் போய் இப்படி சேரும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பிராமினன்ட் மிட்ரிப் வந்து இப்படி போய் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம அதை பார்த்துருப்போம். பெருசாக போய் சேர்ந்துருக்கும். இது என்ன டைப் அப்படின்னா இங்கே எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் முடியுது இல்லையா? அதனால பேர் டைவர்ஜன். விசிறி வடிவமாக இருக்குது. விசிறி மாதிரி போகுது இல்லையா? அது எங்கே பார்க்கலாம்னா நம்ம போராசஸ் பனை மரத்தொடலாம் பார்க்கலாம். பனை மர இலையில் பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ரன் parallel to each other from the base of the lamina. எங்கேருந்து ஆரம்பிக்குது? எல்லா வெயினுமே பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் பிடியோட டிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுதுன்னா ஆல் ப்ராமினன்ட் வெயின் ஜாயின் அட் த எஃபிக்ஸ். எங்கே போனால் நுனி பகுதிக்கு போகுது. டைவர்ஜனில் நுனி பகுதிக்கு போகாது. சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும். இது எங்கே பார்க்கலாம்? கன்வர்ஜன் டைப் எங்கே பார்க்கலாம்? பேம்பு மூங்கில் இலையில் பார்க்கலாம். ரைஸ்
அரிசியில் பார்க்கலாம். வாட்டர் ஹயாசின்னா வெங்காய தாமரை, அதாவது ஆகாய தாமரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியிலலாம் இருக்கும், ஏரி குளம் குட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பார்க்கலாம். டயக்ராம் பாருங்கள், இதுவும் 2 மார்க் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது கேனா அப்படின்னா கல்வாழை. இது என்ன டைப்னா பின்னேட்லி. பின்னேட்லி பேரல் வீனஸ்னால் ஒரே ஒரு மிட்ரீப் இருக்குது. அந்த மிட்ரீப்பில் அந்த லேட்ரல் வீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எங்கே ஆகுதுன்னா இங்கே ஃபார்ம் ஆகி கொண்டு போய் மார்ஜினில் முடியுது, இப்படியே முடியுது. ஒரு அந்த பிராமின் மிட்ரீப்பில் லேட்ரல் வீன் ஃபார்ம் ஆகி போய் முடிகிற இடம் எங்கே முடியுதுன்னா மார்ஜினுக்கு முடியுது, லீஃபோடைய மார்ஜினுக்கு முடியுது. இது ஒரு டைப். இது வந்து என்ன டைப்பு? பின்னேட்லி. அதே இது ரெண்டுமே எதுன்னா பால்மேட்லி டைப்பு. இது ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கன்வர்ஜன், இன்னொன்று டைவர்ஜன். இதில் எது டைவர்ஜன் அப்படின்னா இதுதான் டைவர்ஜன். இந்த டைப் வந்து டைவர்ஜன். ஏன்னா இந்த பிடியோட டிப்பு இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வெயின் பார்த்திங்கன்னா இப்படியே வரிசையாக வந்து போயிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு பிராமின் மிட்ரீப் போயிருக்கு. இது வந்து டைவர்ஜன் டைப். இதே கன்வர்ஜன் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிடிஓல் இருக்குது. இங்கேருந்து மிட்ரீப் ஆரம்பித்து போய் எல்லாமே எங்கே போதுன்னா அந்த நுனி பகுதிக்கு போயிடுச்சு, இலையோடைய நுனி பகுதி. இது ரைஸில் பார்க்கலாம், ரைஸ். இது பனை இலையில் பார்க்கலாம்னு சொன்னோம், பனை இலையில். சரிங்களா? இதனால் இது பின்னேட்லி பேரலல் வீனேஷன் டைப்பு. கேனல்னா கல்வாழை செடி சொல்லுவாங்க, பேம்புனா மூங்கில், போராஸ்னா பனை மரம். இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால்மேட்லியோட டைப்ஸு. இது வந்து டைவர்ஜன் டைப்ஸு, இது வந்து கன்வர்ஜன் டைப்ஸ். சரிங்களா? இதுதான் இந்த நம்ம வீனேஷனுங்கிற 5 மார்க் கொஷின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த கொஷினை வந்து நல்லா பாருங்கள். சரிங்களா? இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் முடியுது. இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது இந்த வீனேஷனுங்கிறது 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.